ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்எஸ் பிளாகர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். அப்போ சார் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. 50,000 ஏர்ன் பண்ண சேனல் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விக்கி தான் லாகின் பண்ணலான்னு பார்த்தா நம்ம தூங்கிட்டோம். டைம் ஆகிடுச்சு. நம்ம எழுதுறதே வந்து பார்த்தீங்கன்னா 10:45 தான் எழுதணும். அந்த ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா 11 to 3 ஒரே ஸ்லாட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவில் அப்படி இருக்காது. நம்ம அதாவது செப்பரேட்டாக இருக்கும். 12 to 2, 2 to 3 அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக நம்ம புக் பண்ணலாம். இது வந்து ஒரே ஸ்லாட்டு, சீக்கிரமாக புக் பண்ணோம். அதனால் நம்ம ரெடி ஆகிட்டு கிளம்புறதுக்கு டைம் ஆகிடுச்சு. இதுனா 12 மணி to 4 மணி நம்ம ரெகுலராக ஓட்டுற ஸ்லாட் தான் புக் பண்ணி இன்றைக்கி ஓட்டியிருக்கோம். இல்லைனா நம்ம நேற்று வேறு நமக்கு ஸ்விக்கிலேருந்து கால் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு லாகின் பண்ணுங்க, ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி பார்ப்போம். இன்றைக்கி சப்போஸ் இன்றைக்கி நைட் வந்து இந்த ஆஃபர் வரும், அதாவது வீக்கெண்ட் இன்சென்டிவ். அந்த ஆஃபர் வரல அப்படின்னா நம்ம நாளைக்கு கண்டிப்பாக ஸ்விக்கி தான் லாகின் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் கரெக்டாக 1 மணி ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் பக்காவாக முடிச்சிட்டோம். வேளச்சேரி டு பெருங்குடி. இப்போ வந்து செகண்ட் ஆர்டர் ரெடிக்கு வந்து வெயிட் பண்ணிருக்கோம். 4 மணி நேரமாக வெயிட் பண்ணுறோம். ஃபுட் ரெடி வேலை. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் தான் பண்ணுறாங்கன்னே தெரியல. எவ்வளோ நேரம் ஆச்சு, அவ்வளோ கடுப்பாகுதுங்க. லாஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி இருக்கு பாருங்கள், நோக்கியா. இந்த கம்பெனியில் தாங்க நம்ம கொடுத்தோம். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சித்துபாய் பிரியாணி இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து நமக்கு ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம லொக்கேஷனில் வந்து அப்படியே நேராக இந்த பக்கமாக போயிட்டு ஒரு 2.5 கிலோமீட்டர் சுற்றிட்டு வர மாதிரி காட்டுச்சு. நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் போயிட்டு ஒன்வேல ஏறி ஈஸியாக வந்துட்டோம். இது வந்து இப்போ வந்து இந்த ரோடு வேலை நடக்கிறதால நம்ம இந்த மாதிரி ஆப்போசிட்லலாம் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவுமே நம்ம ஒரு ப்ளஸ் தான். ஆனால் இது கரெக்டாக அந்த ரோடு எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த மாதிரிலாம் வர முடியாது கண்டிப்பாக. அப்புறம் போலீஸ் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபைன் போட்டுருவாங்க. இதுவுமே நமக்கு வந்து ஒரு ப்ளஸ் தாங்க. நிறைய டைம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்வேல ஆப்போசிட்டில் ஏறி வந்து நிறைய டைம் வந்துருக்கோம். இதே நம்ம ப்ராப்பராக வந்திருந்தால் தேவையில்லாமல் ஒரு 2.5 கிலோமீட்டர் போயிட்டு அந்த பக்கம் சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும். சரிங்க, நம்ம போயிட்டு ஃபுட் ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:15 ஆகுதுங்க. நம்மளுடைய 5வது ஆர்டர் திண்டுக்கல் தலைப்பாக்கட்டு பிரியாணி குட்டிவாக்கம்ல இருந்து பிக் பண்ணிட்டு நீலாங்கரியில் ட்ராப்புங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலைல நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ காப்பிரைட்ஸ் வந்துருக்கு. அதில் என்ன இருக்குது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு இன்ட்ரோ 10 செகண்ட் அந்த மியூசிக் மட்டும் வரும். வேறு எதுக்கு காப்பிரைட்ஸ் வந்துட்டே தெரில. நான் வேறு வீடியோவே டெலிட் பண்ணிட்டேன். அதை என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஏன்னா வீடியோ நம்ம அவசரமாக அப்லோட் பண்ணோம். ஏன்னா கிளம்புறதுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு மேலே தான் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விக்கிலேருந்து கால் பண்ணிட்டே இருந்தாங்க ஒரு 2 வீக்ஸாகவே. ரொம்ப நாள் ஆச்சு லாகின் பண்ணுங்கள், எல்லாம் ஐடி பிளாக் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடி பிளாக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மெசேஜே பண்ணியிருக்காங்க. நாளைக்கு வேறு வழி இல்லை, நம்ம வந்து ஸ்விக்கி லாகின் பண்ணி ஓட்டி தான் ஆகணும் போல். சரிங்க, ஃபுட் ரெடி வந்துச்சு. நம்ம போய்ட்டு ஆர்டர் பிக் பண்ணிட்டே வரலாம். நமக்கு மட்டும் எங்கேருந்து தான் பிரச்சனை வருதுன்னு தெரில. டைம் பார்த்தீங்கன்னா 3:30 மணி ஆகுது. லாஸ்ட் ஆர்டர் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் டெலிவரி கொடுத்தோம். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா திருவான்மியூருங்க. திருவான்மியூர், நீலாங்கரை இந்த 2 இடமே வந்து பார்த்திங்கன்னா பீச் பக்கத்துலேயே இருக்கிறதாலையா என்னன்றது சரியாக தெரில. அவ்வளோ கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ வெயில் அடித்தாலுமே வெயில் அடிக்கிறதே தெரியாது, சூப்பராக இருக்கும். சப்போஸ் ஃப்யூச்சரில் யாராச்சும் சென்னையில் செட்டில் ஆகணுன்னா இந்த 2 ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த 2 ஏரியா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கெலாம் சென்னையில் எந்த ஏரியா பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி யாராச்சும் இங்கே செட்டில் ஆகிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த 2 ஏரியாவில் செட்டில் ஆகுங்க, நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா பார்க்லாம் இங்கேயே இருக்குது. சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். மரம், பீச் பக்கத்துலேயே சூப்பராக இருக்குங்க இந்த ஏரியா. பாருங்கள், நம்ம அங்கே ஃப்ரண்ட்டில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் தான் கொடுத்தோம். அப்படியே சரி யூட்டன் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா அப்படியே வழி இருந்தது. சரி போய் பார்க்கலான்னு வந்தால் நீங்களே பாருங்கள், பீச் ரொம்ப கிட்ட தான். சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் போட்டாங்க.
சரி நம்ம நின்று இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்ம கிளம்பலாம். லாஸ்ட் ஆர்டர் கொடுக்க வந்து பார்த்திங்கன்னா கிண்டியில் இருக்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு தான் நம்ம வந்தோம். பார்த்திங்கன்னா மான் அழகாக இருக்குது. இங்கே ஒரு 2 மான் இருக்குது, அங்கே ஒரு மான் இருக்குது. இது நம்மளுடைய லாஸ்ட் ஆர்டருங்க, கொடுத்துட்டு கிளம்பிடலாம். டைம் பார்த்தீங்கன்னா 7:10 ஆகுதுங்க. நம்ம மதியம் வரை பார்த்தீங்கன்னா 7 ஆர்டர் ஓட்டியிருந்தோம். 376 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க வேளச்சேரியில் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் போட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம ஆர்டர் பிக் பண்ணோம். ட்ராப் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரி தான். ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நம்ம பக்காவாக முடிச்சிட்டோம். செகண்ட் ஆர்டர் நமக்கு எங்கே போட்டிருக்காங்கன்னா இங்கே தாங்க ஷெரீஃப் பாய். இது வேளச்சேரியில் தான் இருக்குது. ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கம் தான். இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது போல் லைட் செட்டிங். இன்றைக்கி நம்ம நேற்று மாதிரியே ப்ராஃபிட் ஒரு 1000 ருபீஸ் ஏர்ன் பண்ணோம். ஏர்ன் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிட் பண்ணி பாருங்கள். டைம் பார்த்தீங்கன்னா 10:25 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 13 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 690 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். 14வது ஆர்டர் எடுக்க எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விங்ஸ் கிச்சன், ஆழ்வார்பேட்டையில் இருக்க விங்ஸ் கிச்சனுக்கு தான் வந்திருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகலை, வெயிட்டிங்கில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் இங்கேருந்து அடையாருங்க. இன்னும் நம்ம இந்த ஆர்டர் பார்த்தா நமக்கு இன்சென்டிவ் வந்துடும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். 14 ஆர்டர் பார்த்துட்டோம். இன்சென்டிவ்லாம் சேர்த்து நமக்கு 982 ரூபா வந்துச்சுங்க. 15வது ஆர்டர் எடுக்க எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடையாரில் இருக்க எஃபி கேக்ஸு. இங்கேருந்து ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா தரமணி தான். ஆனால் இதில் ஒரு சேடான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூரல் போடுது பாருங்கள். டைம் பார்த்தீங்கன்னா 11:50 ஆக போகுதுங்க. என்னடா இது இவ்வளோ நாளாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம வண்டி வேலை வச்சிருச்சு. கீழே பார்த்தீங்கன்னா கிளட்ச் ஒயர் கட் ஆயிடுச்சு. இருட்டாக இருக்குது, எதுவும் தெரில. லாஸ்ட் ஆர்டர் வந்து நம்ம அடையாரில் கொடுக்க போயிட்டு இருந்தோம். அடையார்லேருந்து தரமணிக்கு போயிட்டு இருந்தோம். அப்போ தாங்க இந்த சம்பவம் ஆயிடுச்சு. ஊருக்கெலாம் போயிட்டு வந்தோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி இதுக்கப்புறம் வண்டி எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சேன். எதிர்பாராத விதமாக அப்படி ஆயிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:15 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நமக்கு இந்த இஷ்யூ வந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலைங்க. மழை வேறு ஒரு பக்கம். சரிங்க, இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்தா வேலைக்கு ஆகாது, மழையிலே நனைஞ்சிரும். ஆல்ரெடி வண்டி பிரச்சனையில் மாட்டியாச்சு. அப்புறம் நம்ம வந்து ரூமுக்கு வந்துட்டோம் ஒரு வழியாக. நம்ம ப்ரோ தான் ஐடியா கொடுத்தாரு, சர்வரில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கீர் போட்டு பொறுமையாக வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்ன ஐடியாவில் தாங்க நம்ம அடையாறுலேருந்து ஒரு 4.5 கிலோமீட்டர் சம்திங் நம்ம நல்லபடியாக பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்தோம். இன்னும் பிரச்சனை இல்லை. இல்லைனா கண்டிப்பாக நம்ம ஒரு ப்ராஃபிட் ஒரு 1000 ரூபா ஏர்ன் பண்ணிடலாம். 982 தான் வந்துச்சு. நம்ம என்ன பண்ணுறது, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் நம்ம நேரம். சரிங்க, மழையும் அதிகமாக வர மாதிரி இருக்குது. நம்ம ரூமுக்கு போயிடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமாண்ட தான் வெயிட் பண்ணுறோம். அப்படியே ரெஸ்ட் எடுத்து போனால் நம்ம ரூம் தான். சரிங்க, நம்ம கிளம்பலாம். கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பாய். நாளைக்கு விளாகில் பார்க்கலாம்.